துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் உயிர்ப்பிப்பார், பயப்படாதே. சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். அக்கினியின் நடுவில் கூட நடந்து விடலாம். ஆனால் இந்த துன்பத்தின் நடுவே நடப்பது மிகவும் கொடிதான அனுபவமாகும். அக்னியின் நடுவில் நடந்தால் கூட சுட்டரிக்கப்பட்டு ஒரே நாளில் துன்பம் தொலைந்தது என்று போய் சேர்ந்து விடலாம். ஆனால் துன்பத்தின் நடுவில் தினமும் நடந்து உபத்திரவங்களை தொடர்ந்து அனுபவிப்பது யாருக்காக இருந்தாலும் ஒரு சலிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். இயேசுவே, நீர் கூட ஒரே நாளில் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து நிம்மதியாக போய் சேர்ந்து விட்டீர். தினம் தினம் துன்பத்தின் நடுவிலே நடந்து சோர்ந்து போயிருக்கிறேனே என்று சிலர் சொல்லும் அளவிற்கு கூட சிலரின் துன்ப வாழ்வு இருப்பதை நாம் அறிவோம். இவர்களை நம்மால் ஆறுதல் படுத்தவே முடியாது. இவர்களை தேவனால் மட்டுமே ஆறுதல் படுத்த முடியும். அவருடைய கரம் இவர்களை இரட்சித்தால் மட்டுமே இவர்களுக்கு ஆறுதல். கர்த்தருடைய பிரதானமான ஊழியமே துன்பத்தில் இருக்கிறவர்களை மீட்பதுதான். அதனால் நிச்சயமாகவே அவர் துன்பத்தின் நடுவில் இருக்கிற யாரையும் உயிர்ப்பிப்பார். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு துன்பம் இருந்தாலும் தேவனால் அந்த துன்பத்திலிருந்து அவர்களை மீட்க முடியும். சங்கீதக்காரனைப் போல விசுவாசத்தோடு சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும் என்று சொல்லி பழக வேண்டும். துன்ப நேரத்தில் விசுவாச அறிக்கை செய்வது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். பெரும்பாலும் புலம்பல் தான் நமது வாயிலிருந்து வரும். புலம்பலும் ஆனந்த களிப்பாக மாறும். துன்பத்தையே சிலுவையில் விழுங்கி போட்டவர் தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சிலுவை மரணம் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். துன்பத்திலிருந்து உங்களையும் உயிர்ப்பிப்பார் என்பதற்கு இதுவே அடையாளமாக இருக்கிறது. துன்பப் பெருக்கினால் விசுவாசத்தை இழந்து சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்கள். உங்கள் துன்பத்தை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களை துன்பப்படுத்தினவர்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் ஒன்றுக்கும் கலங்காமல் துன்பம் என்னும் பாரத்தை அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். துன்பமில்லாத அதிசய வாழ்வை தருவார். ஆமென்.